ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜான் கிம்பியல் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு நியூ ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட நேம் ஐ ஹேட் யூ சீனியர். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஜேகே தாவுடா தாவு, நல்லா குரங்கடா தாவுறதுக்கு, கையை பிடிச்சி தூக்கி வர்றானதுக்கு அதுக்குள்ளே குதிச்சுட்டு ஒருத்தா ஜிமினா அங்காண்ட வந்தேன்னு வச்சுக்கேன் ஒன்று. டேய் சாரிடா, ஒரு ஆர்வத்தில் குதிச்சிட்டேன், உன் விட்றா மச்சான். ஆர்வமா? உன் ஆர்வத்தில் தீய வைக்க இருடா, உன் ஆடு வந்து பார்த்துக்கிறேன். எப்படி ஆடுறது? ஐயோ டேய் பெரிய வாடா, நம்ம போகலாம். டைம் ஆகும், நம்ம போகலாம். எனக்கு டைம் ஆகுதுடா. டேய் யாஷார் வந்தேன்னு வச்சுக்க, என்ன பண்ணுன்னே தெரியாது, ஊற்றிட்டு நில்றான். இல்லை ஜேகே, இல்லைடா, அது வந்து இருங்கடா, உன் ஆடை வந்து பார்த்துக்கிறேன். எப்படி ஆடுறது? நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? ஏய் யார் நீ? என்னோட நீ? டேய் என்ன வேணும் உனக்கு? எதுக்கு வந்த? இங்கே என்ன பண்ணுற? நீ என்ன பண்ண போறியோ அதுதான் நானும் பண்ண போகிறேன். என்னது அது? நான் என்ன பண்ண போகிறேன்? நான் என்ன பண்ண போகிறேன்? உனக்கு என்ன தெரியும்? சிவரேறி குதிக்க தானே பார்க்குறேன். ஆமாம், சரிவா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீ ஏன் ஹெல்ப் பண்ணுற? யார் நீ முதல்ல? அதெல்லாம் நான் கிளம்பு இந்த இடத்துல இருந்தேன். ஓ, கிளம்பணுமா? சரி, ஓகே, நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன். ஆனால் நான் கிளம்பணுன்னா பிரின்ஸிபல் வர்றாரு, பரவாயில்லையா? ஏய் என்னடா அண்ணா? என்ன போ? சரி வா, என்னை தூக்கி விடு, நான் மேலே போய்ட்டு உனக்கு கை கொடுக்குறேன், நீ மேலே வா. இந்த கதை இங்கே வேண்டாம், நான் மேலே போகிறேன், நான் உனக்கு கை கொடுக்குறேன், அப்புறம் நீ ஏறி வா. தொலை வலி, வா வந்து தொலை. அப்படி பார்த்து விட்றா. டே ஐயோ, அங்கே பார்த்துடா, பார்த்து. கையை கொடு. கையை கொடுறா, மேலே ஏற. அப்போ கொடுத்த பிடிக்கல, என்ன எப்போ கொடுத்த? கையெல்லாம் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் உன் பேர் என்ன சொல்ல? என்ன பேர் சொல்லணும்? டேய் இந்தா கையை பிடி. இப்போ பிடிச்சோன்னா ஏன் போய் விட மாட்டேன், பரவாயில்லையா? தன்னோட பேசிகிட்ருக்காங்க. டேய் ஜிமினா மச்சான், வாடா சீக்கிரம், யாராவது வந்துட போகிறாங்க, என்னடா பண்ணுறேன்னு. ஐயோ டேய் கையை கூடுறா. டேய் யார்றாங்க? வாட்ச்மேன். ஐயோ டேய் கையை கூடுறா. இப்போ அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு தான் காட்டுறாங்க. நீங்களாம் படிக்க தான் வந்திருக்கீங்களா, இல்லை எதுக்கிட்ட வந்திருக்கீங்க காலேஜுக்கு? உங்களாம் படிக்க தானே அனுப்புகிறாங்க. ஆமாம், அவங்க படி தான் அனுப்புகிறாங்க. நாங்கள் எப்போயா சொன்னோம் படி தான் காலேஜ் வருவான்ட்டு? என்னடா சொல்கிறேன்? டேய் ஜிமின், என்னடா சொன்னேன்? நான் ஒன்றும் சொல்லலை சார், நான் எது சொல்ல. டேய் பென்னி, அப்போவே நான் சொன்னலாம் கேவலமான்ட்டு, இவங்களால படுறா நம்மளும் மாட்டிக்கிட்டோம். டேய் யாஷு, எனக்கு என்னமோ நீ ஜேகே கிட்ட அடி வாங்க போகிறான்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. என்னடா இங்கே நான் என்ன பேசிகிட்ருக்கேன், நீங்களும் என்னடா பேசிகிட்ருக்கீங்க? உங்களை இருடா, பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணுறேன். உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லுங்கள், நான் அவங்கக்கிட்ட பேசிக்கிறேன். ஐயோ பேரண்ட்ஸா? டே மச்சான் ஜேகே, என்னெல்லாம் முடியாதுடா, என்னெல்லாம் காலேஜ் அனுப்புறது பெரிய விஷயம்டா. என் அப்பங்காரெலாம் ஐயோ நினச்சாவே பயமாக இருக்குடா. டே ஜேகே ஏதாவது பண்ணுடா. என்னடா பண்ணுறது? நான் என்ன பண்ணுறது? டே ஜேகே ஏதாவது பண்ணு ஜேகே, ப்ளீஸ்டா. பேரண்ட்ஸ்லாம் வேண்டாம்டா, உனக்கே தெரியும்ல. சாரி சார், இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டோம். என்ன சாரியா? சரி, ஏதோ ஃபஸ்ட் டைம்ன்றதுனால போங்க. போய் வர நெக்ஸ்ட் வீக் வரைக்கும், அதாவது 2 வீக் ப்ளே கிரவுண்ட் எல்லாத்தையும் நீங்கள் தான் க்ளீன் பண்ணுறீங்க, புரிஞ்சதா? அதெல்லாம் என்னடா, என்ன பண்ண மாட்டியா? இல்லை சார், இல்லை பண்ணுறோம் சார். நீ ஜிம்னா என்னடா? டேஞ்சிக்கே அமைதியாக இருடா, வேறு எதுவும் பண்ண முடியாதுடா. போங்க எல்லோரும், கண்ணு முன்னாடியே நிற்காதீங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறதை நான் பார்த்தேன்,
சரிங்க சார், அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டோம். ஒழுங்காக க்ளீன் பண்ணுறீங்க, செக் பண்ண சொல்வேன் நான். ஓகே சார், ஓகே சார். டேய் வாடா ஜேகே போகலாம். இப்போ அப்படியே தேங்கிட்ட தான் காட்டுறாங்க. டேய் தேங்கா வாடா போகலாம், ப்ளே பண்ண போகலாமா? இல்லைடா நீங்கள் போங்க, நான் வரேன் அப்புறமா. சரிடா மச்சான், சரி நாங்கள் போய் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம், நீ வா அப்புறம் விளையாடலாம். சரிடா நீங்கள் கிளம்புங்க. யாரா அவனுங்க? டேய் ஹலோ சீனியர். ஏய் ஜேகே ஹலோ சொல்லுடா. ஹலோ சீனியர். யார் நீங்கள்? இங்கே என்ன பண்ணுறீங்க? இல்லை சீனியர், க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். என்ன யாரா சொன்னா க்ளீன் பண்ண சொல்லி? என்னாச்சு? இல்லை சீனியர், பனிஷ்மெண்ட், அதான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். அப்படியா? எவ்வளோ நாளைக்கு? 2 வாரம் சீனியர். சரி ஓகே, சரிடா, சரி பண்ணுங்க. வாங்கடா மச்சான், நம்ம கேன்டீன் போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வரலாம். இப்போ எல்லோரும் கிளம்பிடுறாங்க. இவங்க எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு, ஏய் ஜேகே வாடா போகலாம், முடிஞ்சிச்சு எல்லாம் வேலையும். இல்லை ஜிம்னா நீ கிளம்பு, நான் வரேன். ஏன்னா என்னாச்சுடா? இல்லைடா இப்போ தான் நம்ம போட்டோம், ஸோ அதனால தான் ஒரு பையன் வந்துடுவானுங்க. நீ கிளம்பு, நான் முடிச்சுட்டு பொறுமா வெயிட் பண்ணிட்டு வரேன். சரிடா சரி, நீ பார்த்து போன. நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. இப்போது ஜேகே தான் அந்த சைடில் திரும்பி நின்றுட்டு அவனுக்கு கால் தான் வந்திருக்கும், ஃபோன் தான் பேசிகிட்டு இருப்பான். இப்போ அப்படியே இந்த சைடு காட்டணும்னா டேங் தான் அங்கே ப்ளே பண்ணுற இடத்துக்கு தான் வந்துட்டுருக்கான். எங்கே போனானுங்க? யாரையுமே காணும். என்னது இது? ஐயோ வழுக்குது, ஐயோ. இப்போ அப்படியே டேங் தான் வழுக்கிக்கிட்டே போய் ஜேகே மேலே தான் ஆயிடுச்சு, கீழே விழுறாங்க 2 பேரும். ஜேகே ஆக்சுவலி திரும்பி இருந்திருப்பான், ஸோ அவன் ஃப்ளோரை பார்த்த மாதிரி அப்படியே கீழே விளையாடான். அவனுக்கு மேலே தேங்க விளையாடான். டேய் யாரா நீ? வலிக்குதுடா, டேய் ஏந்துடுறா மேலே. ஐயோ இதோ எழுந்திருக்கிறேன், எழுந்துடுறா சீக்கிரம். ஐயோ டேய் பார்த்துடா, மெதிக்காதடா. ஐயோ சாரிப்பா. அது சாரி அவனா? ஏய் நீயோ? இன்னைக்கு எவ்வளோ நேரம் தேடுறேன், உன்னால தான் மாட்டிக்கிட்டோம். வாடா உன்னை இன்னைக்கு. ஏய் என்ன பண்ண போகிற? உன்னால தானே இன்னைக்கு மாட்டிக்கிட்டோம். எவ்வளோ திகிர் இருந்தால் கையை கொடுக்குறேன்னு ஏமாத்திட்டு கிளம்புறேன். நான் எங்கே ஏமாத்துறேன்? நான் உனக்கு கை தான் கொடுத்தேன், உன்னால தான் என் கையை பிடிக்க முடியல. நான் என்னால் பிடிக்க முடியாது உன்னையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடிக்க போகிறான். இப்போ ஜேகேயோட ஃபோன் தான் மறுபடியும் ரிங் ஆகுது. இவங்க இடிச்சதில் ஃபோன் தான் தூரமாக போய் விழுந்து கிடக்கும். என் ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஃபோனை தான் எடுக்க ஜேகே போகிறான். உடனே டயாங் அங்கேருந்து ஓடி போயிடுறான். இப்போ ஜேகே ஃபோன் எடுத்துகிட்டு திரும்பி பார்த்தா டயாங் அங்கே இல்லை. அதுக்குள்ளே ஓட்டானோ? நிறையா பார்த்துக்கிறேன், இங்கே தானே இருக்க நீ, ஒன்று பார்த்துக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட் டே காலேஜில் தான் காட்டுறாங்க. 4 பேர் அங்கே இருக்க ஒரு ஸ்டோன் பெஞ்சில் தான் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. டேய் பெல்லி கொஞ்சமாக குட்றா. முடியாதுடா. டேய் கொஞ்சமாக குட்றா. அதுதான் முடியாதுன்னு சொல்கிறல, தர முடியாது. டேய் குட்ரா பெல்லி, நூண்டுடா, சாப்பிட்டு பார்க்குறான்டா. அது எப்படிடா சிம்னா? உனக்கு எத்தனை டைம் கேட்டேன் உனக்கு வேணுமான்னு. இப்போ எதுவுமே சொல்லாமல் இங்கே வந்து கொஞ்சமாக கொடுன்ற வெக்கமால உனக்கு? இதில் என்னடா வெக்கம்? குர்றா மச்சான், தர முடியாதுடா போடா. டேய் விடுடா. ஏய் தன்னடா வேணும் உங்களுக்கு? மச்சான் அவன் பாருடா, அவன் சாப்பிட்றான் தரமாட்டான்டா. பத்தா சின்ன அங்கேயே கேட்டான் தானடா. இப்போ எதுவும் சொல்லாமல் இங்கே வந்து கொடுக்கலன்னு கத்தின்னு இருக்கிறேன். வாயை முட்டு 2 பேரும் உட்காடுறீங்களா இல்லை வாயில் கொடுக்கும்? ஒன்றும் கொடுக்கான். ஏய் பில்லி கொடுப்பே மாட்டேடா. டேய் சரிடா மச்சான், நீ ஏன்டா காண்டா இருக்க? என்னாச்சு? யார் தேடின்னு இருக்கேன்? அன்றைக்கி மாட்டி விட்டான்ல, அவனை தாண்டா தேடிட்டுருக்கேன். அவன் மட்டும் இன்றைக்கி என் கையில் கிடைக்கிட்டோம். டேய் பில்லி குட்ரா கொஞ்சமா. கருமா பிடிச்சணும் இந்தடா, தின்னு தொலை. தேங்க்ஸ் மச்சான், அதே நீயே வச்சுக்கோ. சரிடா. இப்போ அப்படியே டைம் தான் ஸ்கிப் ஆகுது. இப்போ கிளாஸ் ரூமில் தான் காட்டுறாங்க. எல்லோரும் உட்காந்து கிளாஸ் தான் கவனிச்சிட்ருக்காங்க.
எவ்வா பிச்சை மோனே எவ்வளோ நேரம்டா நடத்துவோம் முல்லடா எங்கள் ஆயா கூட இப்படி தாளாட்டு பாடலடா இவன் பாடின்றான் கிளம்ப சொல்லுங்கடா டேய். ஓகே காய்ஸ், இந்த கிளாஸை இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், போர்டில் இருக்கிறது எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே சார், தேங்க்யூ. இன்னைக்கு உங்கள் உரை இவ்வளவு சீக்கிரமாக முடித்ததற்கு மிக்க நன்றி சார். டே தஜிமினா, முட்டு உட்கார்றா, வாழ்ந்து போதாதா? ஆமாண்டா, இவன் வாயை வச்சுன்னு சும்மாவே இருக்க மாட்டான்டா. இவன் வாயை வச்சு வாங்கி கட்டிக்கிறது இல்லாமல் நமக்கும் வாங்கி கொடுத்தாரான்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இப்போ பேசிட்டு சிரிச்சிட்ருக்காங்க கிளாஸ் ரூமில் தான். இப்போது பிரேக் டைம் தான் கட்டுறாங்க. மச்சான் வாடா, பயங்கரமாக பசிக்குது. எப்படா ஜிமினோ தின்னுக்கிட்டே இருக்கிற? அதெல்லாம் அப்படி தான். வரீங்களா என்ன? வாங்க வாங்க போகலாம். இப்போ எல்லோரும் கேன்டீனில் தான் கட்டுறாங்க. எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க ஸ்நாக்ஸ் தான். டேய் யாச்சு, என்னடா இது? காட்டு, நான் பார்க்குறேன். பார்த்த தெரில, அகந்தே பாரு. டேய் பார்க்குறேன்னா குறா, கொஞ்சம் சும்மா டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அதெல்லாம் ஒன்றும் நீ நொட்டக்கணா, முட்டு உந்த தின்னு. டேய் என்னடா முட்டு சாப்பிட்றா? சே போடா வெளி, செருப்பு பிஞ்சிரும். இவன் எவ்வளோ கோமாலாம். ஓ காலை இவன்ட்ட தான் பிடிங்கிக்கிறோமா? சரி சரி, இன்றைக்கி நம்மளோடது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு தான் இப்போ எல்லாம் அங்கே சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ எல்லோரும் கிளாஸ் ரூம் தான் போகலான்னு கிளம்பி போயிட்டுருக்காங்க. இப்போது அப்படி அவங்களுக்கு ஆப்போசிட்டில் தான். டேய் 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 நில்லுடா டேய். என்னது, என்ன பேர் அது? ஏய் யார்ரா அவன்? யார்ரா? என்ன அது? என்னடா யார்ரா என்ன வேணும்? டேய் மச்சான், இப்போ கூப்பிட்டானேடா ஒருத்தவன். என்ன யாரும் கூப்பிடலடா? அவங்க ஐயாவோட ஒன்னாலடா ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டானே. பேர் டே 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 அதான்டா அவன் பேர். எவன் பேர்றா? ஐயோ டேய், நேற்று மாட்டு விட்டு கிளம்புனான்ல அவன் பேர்றா. ஓ ஓகேடா மச்சான், புரிஞ்சுது. இவ்வளோ லேட்டாவா? சரிடா மச்சான், வாடா. அதுவும் அந்த பக்கம் தான் கூப்பிட்டு வரணும் மச்சான். இந்த வந்தான்டா. ஏய் இல்லை, என்ன ஏவா? ஏய் யார்ரா நீங்கள்? ஓ சீனியரா? சாரி சீனியர். என்ன வேணும்? இல்லை சீனியர், இப்போ யாரையே கூப்பிட்டீங்களே. யாரை? இல்லை டே. ஆமாம் தயாம். என்ன வேணும் அவனுக்கு? என்ன? இல்லை சீனியர், அவர் எங்கே இருப்பார் இப்போ? டைம் என்னடாவது? கிளாஸில் இருப்பான். இப்போ அப்படி தயங்கோடைய கிளாஸுக்கு வெளியே தான் காட்டுறாங்க. டேய் ஜிமினோ, இதோ அவன்தான்டா. யாரா மச்சான்? யாரை காட்டுற? தூடா அங்கே உட்காந்துருக்கான் பாரு, அவன்தான்டா. யாரா? அதோ ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கான்ல அவன்தான்டா. மச்சான் ஆனால் இங்கே 4 ஒயிட் ஷர்ட் இருக்கேடா மச்சான். ஒயிட் ஷர்ட்டுக்கே டஃப்பு கொடுக்குற மாதிரி ஒயிட்டாக இருக்கானே, அவனாடா? அவன்தான், அந்த பனிக்காரடியா? என்ன பனிக்காரடியா மச்சான்? ஆனால் சீனியர் செம்மையாக இருக்கான்ல. டேய் ஜிமினோ, இவனை ஏதாவது பண்ணி ஆகணும்டா. எவ்வளோ தைரியம் இருந்தால் எண்ணெயை மாட்டி கொடுத்துருப்பான். டே தயா, உடனே பார்க்காத. கிளாஸ்க்கு வெளியே 2 பேர் பேசிகிட்டு இருக்கானுங்க போகிறடா. ஒன்றை பார்த்து தான் கை காட்டிகிட்ருக்கானுங்க. என்ன பார்த்தா? ஓ இவனுங்களா? டேய் தயங்க, ஆமாண்டா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ எந்த கிளாஸில் இருப்ப, யார் என்னன்னு கேட்டுட்டு இருந்தானுங்க. யார்? ஓ இவனா? நினச்ச மாதிரியே வந்துட்டான். என்னடா? ஒன்றும் இல்லைடா, நீங்கள் விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். இப்போது ஜேகே ஜிமின் சைடு இருந்து பின்னாடி இருந்தா ஒரு வாய்ஸ் கேட்குது. வாத்தே. மாமா. என்னடா? என்ன மாமா? இல்லைடா, ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்டேன். உனதாண்டா வாத்து. ஐயோ மாமா நீங்கள்? ஜிம்னா யாரா இது? இல்லைடா ஜேகே, இருடா நான் வரேன். டேய் ஜிம்னா இருடா வரேன்.
மாமா நீங்கள் இங்கே இப்போ எதுக்கு இவ்வளோ சிரிக்கிற? ஒன்றும் இல்லை மாமா. என்ன விஷயமா இங்கே வந்திருக்கீங்க? நீதான்டா என் கிளாஸ்க்கு வெளியே நின்றுட்டுருக்க. ஓ உங்கள் கிளாஸா? சரிங்க மாமா. சரி, என்ன 2 வாரமாக வீட்டு சைடே வரல? இல்லை மாமா, கொஞ்சம் ஒர்க்கு, அதான் வரல. இன்னைக்கு வந்தானே? சரி, அம்மா வர சொன்னாங்க, வந்தேன் என்னென்னு கேட்டுட்டு போ. சரிங்க மாமா. சரி. ஜிகே வாடப்பலாம். இருராஜிம், நான் வரேன். வாழாடாமல் இவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்க, வாடப்பலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். சரி வாப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேர் தான் அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்படியே அன்றைக்கி ஈவினிங் தான் காட்டுறாங்க. அந்த ப்ளே பண்ணுற கோர்ட் கிட்ட தான் காட்டிகிட்ருக்காங்க. ஜேகே, அங்கே பாடுறா கரடி. என்னடா பேசுகிறேன்? உன் பனிக்கரடிடா. எங்கே? ஆமாம் இரு, அது நான் ஏன் பனிக்கரடி ஜிம்னா? மன்னிச்சிடுறா, சும்மா தெரியாமல் சொல்லிட்டேன். இங்கே தான் இருக்கானா? அவனை இன்னைக்கு ஒரு வழி பண்ணி அவன் பார்த்துடா. சீனியர் வேறு, ரொம்ப எதுவும் பண்ணிடாதீங்க, தேவையில்லாமல் பிரச்சனை இருப்பது. யாஷு பயந்து தொலையாதரா, ஜிகே பார்த்துப்பான். இப்போ அப்படியே அந்த இடத்த எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது இந்த சைடு தேங் தான் விளையாண்டு முடிச்சுட்டு இப்போது அவன் லாக்கர்கிட்ட தான் நின்று ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இருக்கான். ஏய் நீ எப்படிங்க வந்த? என்ன வேணும்? என்ன வேணுமா? எனக்கு போட்டு குத்துன்னு என்ன வேணும் நான் சொல்கிறேன். உன்னால் தான்டா மாட்டினா அன்றைக்கி. என்னால் மாட்டினியா? நான் எங்கடா உன்னை மாட்டி விட்டேன்? நீ தான் என் கையை பிடிக்கல. நான் தான் பிடிக்கல, நீ இன்னும் கொஞ்சம் குனிஞ்சு கட்டியிருக்கணும்டா. என்னத்த? என்ன பின்ன? நான்லாம் கை ஒழுங்காக தான் கொடுத்தேன், உன்னால் தான் பிடிக்க முடியல. ஓவரா பேசுகிற ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் தேங்கோட கையை தான் பேக் சைடில் பிடிச்சி அந்த லாக்கர் சைடு தான் புஷ் பண்ணி நிறுத்துகிறான். என்னடா ஓவரா பேசின்னு இருக்கிறேன், நானும் பார்த்துன்னு இருக்கிறேன். மாட்டி குத்தது இல்லாமல் ரொம்ப வாய் பேசின்னு இருக்கிறேன். உன் வாயிலே ஒன்று குத்தா சரியாயிடும். வாயிலே கொடுப்பியா? எங்கே கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லிப்பை தான் ஒரு மாதிரியா பவுட் பண்ணி காட்டுறான். ஜேகே பார்த்துட்டு இச்சி என்னடா பண்ணுறேன்? என்ன சீனியர் பார்த்து முதல்ல கையெடு, தூரப்போ. என்ன சீனியரா? போட்டு கொடுத்தல அப்போ தெரியலையா? என்னடா நான் ஏதோ போட்டு கொடுத்த மாதிரி பேசின்னு இருக்கிறேன். நீ மாட்டிக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? என்ன நான் மாட்டிக்கிட்டாவா? உன்னைய முதல்ல விட்றா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தேங் தான் அந்த இடத்துல இருந்து வெளியே பார்க்குறான். இப்போ ஜேகே ஃபோர்ஸாக தேங்கோட கையை பிடிச்சி தான் அந்த சைட் இழுக்கிறான். அவன் இழுத்த ஃபோர்ஸில் தேங் போய் அங்கே இருக்க லாக்கரில் அவன் ஷோல்டர் தான் ஹிட் ஆகி ஷோல்டர் தான் லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகிடுது. லைட்டாக ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. அந்த ஒயிட் ஷர்ட்டில் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுது. இது ஜேகே பார்த்துட்டு உன்னோட ஷர்ட்டில் ப்ளட்டு. என்ன ப்ளட்டா? எங்க? இதோ உன் ஷோல்டர்ண்ட. என்ன உனக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டுண்ட? எனக்கு பனிஷ்மெண்ட்டா? இல்லை, நான் வேணும்னு பண்ணல, தெரியாமல் தான் ஆயிடுச்சு. தெரியுது, தெரியாமல் பண்ணது. நகரு. நான் பார்த்துக்கிறேன். இப்போ அப்படியே அன்றைக்கி நைட் தான் காட்டுறாங்க. அத்தை எங்கே இருக்க அந்த அத்தை? இங்கே தான் இருக்கேன். வா ஜிமின், என்னாச்சு 2 வாரமாக வீட்டு பக்கமே வரல? அதுவா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் உன் மருமகனுக்கு வேலை, அதான் வரல. ஆமாவா? ஆமாம், எங்கே மாமா? இன்னும் ஆஃபீஸ் விட்டு வருவார் இதுக்கப்புறம் தான். சரி. எங்கே? என்னோட மாமா? ஓ மாமனா மேலே இருக்கான். சரி. இல்லை, இந்த காஃபி எடுத்துகிட்டு போய் கூட அப்படியே அவங்ககிட்ட. சரிங்க அத்தை. இப்போது ஜிமின் தான் மேலே ஏறி போய் டோர் தான் ஓப்பன் பண்ணுறான். ஜிமின் என்னடா பண்ணுற? சாரி மாமா, அது வந்து ஐயோ என்ன? இல்லை, அத்தை காஃபி கொடுத்தாங்க, அதான். அங்கே போய் வச்சுட்டு அங்கே உட்கார், நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன். சரி மாமா. என்னத்தப்பா பார்த்துட்டேன், அதுக்குள்ளே எப்படி போகிறாரு?
காஃபி கொடு. இந்தாம்மா. என்ன திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்க? என்ன திடீர்னு வந்திருக்குண்ணா? நீ தானே சொன்ன காலேஜில் வீட்டுக்கு வந்து 2 வாரம் ஆகுதுன்ட்டு. அதான் வந்தேன். இல்லை சொன்ன உடனே வந்திருக்கேன், அதான் கேட்டேன். சரி நான் கிளம்புறேன். ஏன்னா அதுக்குள்ளேவா? ஆமாம், அத்தையை பார்க்கணுன்னு வந்தேன். மாமா இன்னும் வரலையா? வர டைம் ஆகும்னு நினைக்கிறேன். அவர் வர வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது. ஏன் வீட்டில் திட்டுவாங்க. என் அப்பனை பற்றி தான் தெரியுமே. ஜிமின். சரி மாமா, சரி நான் கிளம்புறேன். நில்லு. எங்கே போகிற அதுக்குள்ள? அதை சொன்னேனே, வீட்டுக்கு போகிறேன். 2 வாரம் இந்த பக்கமே வராமல் இப்போ வந்த உடனே வீட்டுக்கு போகிறேன்றேன். காலேஜ்லையும் பார்த்தா பேச மாட்டேன். வீட்டுக்கு வந்தாலும் உடனே கிளம்புறேன். என்னடா அண்ணா, என்னாச்சு? வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? வேறு என்ன பண்ண சொல்கிறேண்ணா? ஏதாவது சொன்னால் பண்ணுவியா என்ன? என்ன பண்ணும்? 2 வாரம் இந்த பக்கம் வரல. கிஸ் கொடு. என்ன கிஸ்ஸா? என்ன கிஸ்ஸா? ஆமாம், 2 வாரம் வரல, அதான் பனிஷ்மெண்ட். கொடு. அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். கொடுறா. அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். சரிப்போ, நான் வேறு யாருக்கிட்டையாவது. என்ன? அதெல்லாம் இல்லை, வேறு யாருக்கிட்டையும் வாங்கக்கூடாது. யாரையா கொடுக்க விட்டுருவேண்ணா? என்னடா இது, நீயும் கொடுக்க மாட்டேன், வேற வண்டி வாங்க விட மாட்டேன்னா? சரி காட்டு. என்ன அவ்வளோ தூரம் உட்காந்து எப்படா கொடுப்பேன்? கிட்ட வா. இல்லை இங்கேயே உட்காந்து கொடுப்பேன். நீ காட்டு. வாடா கிட்ட. மாமா என்ன பண்ணுற? இப்போ கொடு. கன்னத்தில் தான். அப்பா சரி, இந்தா கொடு, கன்னத்துலேயே. போதுமா? எனக்கு போதும், உனக்கு தான் பத்தலன்னு நினைக்கிறேன். என்ன எனக்கு பத்தல? யார் சொன்னா? அப்படிலாம் இல்லையே. நான் கிஸ்தானடா கேட்டேன், ஆனால் இத்தனை கேட்கலையே. போம்மா, நான் போகிறேன். இப்போ அப்படி நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் கட்டுறாங்க. ஐய டேய் ஜேகே, வாட்ச்மேன் அங்கே உட்காந்துருக்கான், நீ ஏன்டா இங்கே உட்காந்துன்னு இருக்க? யாரா தேடின்னு எடுக்கிற இன்றைக்கும்? யாரை தேடுவேன்? உனதான். யார், இந்த பனிக்கரடியா? ஆமாம் பனிக்கரடி தான். அவனே ஏன்டா நீ தர்ற? அதுவா, நேற்று அவனுக்கு கொஞ்சம் காயம் பட்டுருச்சு தான். என்ன காயம் பட்டுருச்சா? மச்சான் என்னடா அஸ்தியா? அடிலாம் இல்லைடா, தெரியாமல் அவன் கையை பிடிச்சானா? என்ன கையை பிடிச்சியா? கையை தாண்டா பிடிச்சேன், பிடிச்சி இழுத்தேன். அந்த ராமல் லைட்டாகிடுச்சு, காயமாயிடுச்சு. சரி அது நீ என்னடா பண்ணுற இங்கே உட்காந்தி? அதான்டா வந்தா பார்த்துட்டு. என்ன பார்க்க போறியா? மச்சான் அங்கெல்லாம் பார்க்கக்கூடாதுடா. டேய், அது எப்படி இருக்குன்னு கேட்குறதுக்கு இருக்காண்டா அதுக்குள்ளே. அதான் நான் பார்த்தேன். சரி டைம் ஆச்சு, வா கிளாஸ் போகலாம். அப்புறம் கேட்டுவோம். டேய் இருறா. வாடா. இப்போ அப்படியே கிளாஸ் தான் போயிட்டுருக்கு. அன்றைக்கி ஈவினிங் தான் காட்டுறாங்க. ப்ளே பண்ணுற அந்த கோர்ட்டில் தான் எல்லோரும் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஜங்குக்கும் அங்கே தான் இருக்கான். ஜங்கு தயாங்க தான் பார்த்துட்ருக்கான். தயாங்கும் ஜங்குக்கு தான் பார்த்துட்ருக்கான். இப்போது தயாங் தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்ட்டு அந்த லாக்கர்கிட்ட போய் நின்று ட்ரெஸ்ஸை மாற்றிட்டுருக்கான். இப்போ ஜங்குக்கு தான் அங்கே வந்துட்டு, தயாங் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? அவன் சீனியர் தான், என்ன பேர் சொல்லி கூப்பிட்ற? சீனியர்னு கூப்பிடு. சாரி சீனியர். சீனியர் தயாங் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இப்படி கூப்பிட்டு பழகு. மச்சான் விட்றா, அது ஒன்றும் இல்லை, அவன் சும்மா தான் கூப்பிட்டான். நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். என்ன பேசணும்? அது நேற்று அது தெரியாமல். என்ன தெரியாமையா? அது இல்லை, அந்த காயம் என்னால் ஆகலை. அப்போ நானாக போய் அடிச்சுக்கிட்டேனா? நீ தானே என் கையை பிடிச்சி எடுத்து தரலேன். நான் தான் பிடிச்சி தரலேன். பட் ஆனால் அது இப்படி காயமும் நான் எதிர்பார்க்கல. அது எதிர்பார்க்காம நடந்துச்சு. ஆனால் இப்போது எல்லாம் சரியாக போச்சு. நீ அன்றைக்கி பண்ணதுக்கும் நான் இந்த மாதிரி பண்ணதுக்கும் சரியாக போச்சு. இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். என்ன
சரி நான் கிளம்புறேன். ஏய் நில்லு, எங்கே கிளம்புறேன்? வருவாரா? என்னை பிடிச்சி தள்ளுவாரா? எனக்கு காயமாகுமா? ஒரு சாரி கூட கேட்காம நீ மட்டும் கிளம்புற? ஏய் என்னத்துக்கு நான் சாரி கேட்கணும்? நீ அன்றைக்கி போட்டு கொடுத்தல, நான் போட்டு கொடுக்கல. என்னமோ ஒரு நாள் தானே மாட்டினேன், அதுக்கு இதுக்கு சரியாக போச்சு. என்ன சரியாக போயிடுச்சா உன்னையா? வா அப்படின்னு இப்போ தேங்தான் அன்றைக்கி ஜெயிக்கே அவனை பிடிச்சி எழுத்து நிற்க வச்ச மாதிரி நிற்க வைக்கிறான். பண்ணுறதுலாம் பண்ணிவிட்டு நீ மட்டும் கிளம்புறியா? அன்றைக்கி கொடுத்தல, திருப்பி கொடுத்தே அவன் வாங்கிட்டு போ. ஏன்னா வாங்கிட்டு போகணும். ஏய் என்னடா அதான் சரியாக போச்சுன்னு சொல்கிறேன், அப்புறம் என்னடா சரியாக போச்சு? என்ன சரியாக போச்சு திரும்ப அப்படின்னு இப்போது அவன் தேங்கோட ஃபேஸை பார்த்த மாதிரி திருப்பி நிற்க வைக்கிறான். ஏய் என்ன தள்ளிப்போ. ஏன்னா தள்ளி போகணுமா உன்னைய? இப்போ என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேங்கும் ஜேகேயோட ஹெல்ப்பில் தான் கிஸ் பண்ணிடுறான். இச்சி நூறா குழம்பு பிடிச்சோன்னு என்னடா பண்ணுறேன்? ஏய் ஜேகே எதுடா பச்ச? என்னடா பண்ணின்னு இருக்க என்ன பிடிச்சி? சி வாயிலே தள்ளடா அப்படின்னு இப்போ ஜேகே தேங்காய் தான் ஃபோர்ஸை தள்ளிட்டு வெளியே போகிறான். ஏய் ஜேகே என்னடா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கிற? ஒன்றும் இல்லைடா, வா கிளம்பலாம். என்னடா? சரி வா போகலாம். ஏய் ஜேகே நில்லு, உங்ககிட்ட நான் பேசணும். ஏய் ஜிம்னா வட போகலாம். ஏய் ஜேகே நில்லு, உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன். என்ன பேசணும்? ஒன்றும் பேசணும், கிளம்பு, நான் கிளம்புறேன். ஏய் ஜேகே நில்லுடா, உங்கள்கிட்ட தான் பேசணும்னு சொல்கிறேன்ல. ஏய் ஜிமின் நீ கிளம்பு. சீனியர் அது கிளம்புடா. ஏய் ஜிமின் நில்டா, நானும் வரேன் போகலாம். டேய் ஜிமின் ஒன்று நான் கிளம்ப சொன்னேன். மச்சான் சரிடா நீ பேசிட்டு வா, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன். ஏய் ஜிம்னா இல்லைடா மச்சான், நான் வெளில தான் இருக்கேன், வெளில வெயிட் பண்ணுறேன், நீ பேசி நீ வாடா. ஏய் ஜேகே என்ன ரொம்ப தான் பண்ணுறேன்? என்ன ரொம்ப பண்ணுறேன்? நானாடா ரொம்ப பண்ணுறேன். இது வச்சு கிஸ் வச்சுட்டு கர்மம் பிடிச்ச வச்சேன். ஏய் என்ன ரொம்ப தான் பண்ணுறேன்? என்ன பண்ணாங்க இப்போ? கிஸ் தானே அடித்தாங்க. அதான்டா அதான் ஏன் வச்ச? லவ் பண்ணுற பையன் தானே கிஸ் அடிப்பாங்க. அது நீ லவ் பண்ணுற பையன் அடிக்கணும்டா, என்ன இல்லை. டேய் மரமண்டா. ஏய் உன்னை தான் லவ் பண்ணுறேன், அதான் அவனை கிஸ் அடித்தேன். என்ன லவ் பண்ணுறியா? ஏய் என்னடா உண்மையை தான் சொல்கிறேன், உன்னை தான் லவ் பண்ணுறேன். இல்லை எனக்கு புரியல, லவ் பண்ணுறியா? இன்னும் பைத்தியமாடா, எப்படி தெரியும் உனக்கு? என்ன லவ் பண்ணுற புரியல எனக்கு. அதான் இந்த 2 நாள் பார்த்தேனே. இல்லை புரியல, இந்த 2-3 நாளாக உனக்கு என் மேலே லவ் வந்துச்சு அப்படி தானே? ஆமாம் லவ் வந்துச்சு. லவ் பண்ணு. என்ன லவ் பண்ணுமா? வேணாம் போயிடு. ஏய் என்ன அவனை லவ் பண்ணுறேன், நீ என்ன லவ் பண்ணு. ஐ லவ் யூ ஜேகே ஜூனியர். ஐ ஹேட் யூ சீனியர். நான் கிளம்புறேன். பின்னாடி வரதை பார்த்தேன், என்ன பண்ணுன்னே தெரியாது. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் கட்டுறாங்க. கிளாஸ் ரூமில் தான் ஜிமின் ஜேகே யாஷ் பிலி எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க. இப்போது ஜிமின் தான் டெஸ்கில் ஏதோ இருக்குன்னு எடுத்து பார்க்குறான். டேய் மச்சான் பாருங்கடா, லெட்ரு ரோஸு சாக்லேட்டு யாரா வச்சா இதை? எங்களுக்கு தெரியாதுடா. கூட இந்த லெட்டர் நான் படிக்கிறேன். டேய் யாஷ் கிழிஞ்சிட போகுதுடா. என்ன எழுதிருக்கு? திஸ் இஸ் ஃபார் யூ ஜேகே பன்னி, ஐ லவ் யூ. டேய் மச்சான் ஜேகே இதில் பாடுறான், உன் பேர் தான் போட்டிருக்கு, அதுவும் லவ் யூலாம் போட்டிருக்கு. கீழே ஆட்டு அம்பு. என்ன ஆட்டு அம்பா கூடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த லெட்டர் தான் கசக்கி தூக்கி தூர போட்டுறான். தூர போட்டு அந்த ரோஸையும் பிடுங்கி கீழே போட்டுட்டாரான். இப்போ அந்த சாக்லேட்டு தான் பிடுங்குறான். ஜிமின் தான் உடனே மச்சான் ஜேகே இதை மட்டும் விட்டுடா ப்ளீஸ்டா. சி கொடு. போடா, சாப்பிட்ற பொருளை வீணாக்கக்கூடாதுடா, குடுறா. ஜிமின் எனக்கு கொஞ்சம் கொடுறா. அவன்கிட்ட நான் கஷ்டப்பட்டு வாங்குவேன், குடுடா அப்படின்னு 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சிக்கிறாங்க. அந்த சாக்லேட்டுக்கு அடித்து சாப்பிட்டுட்ருக்காங்க.
இப்போ அப்படியே ஆஃப்டர்நூன் தான் காட்டுறாங்க. எல்லோரும் லஞ்சு தான் சாப்பிட கேன்டீனுக்கு தான் போயிருப்பாங்க. எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஹே ஹாய் காய்ஸ், நானும் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கலாமா? ஹலோ சீனியர், டே வாங்க வந்து உட்காருங்க சாப்பிட்றேன். என்ன பண்ணி? ஏய் சரி, என்ன ஜேகே கிடச்சிதா? என்ன கிடச்சிதா? உங்ககிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்? அதை விடு. லெட்டர் பார்த்தியா? டேய் பில்லி, இங்கே பாடுறா, இந்த சீனியர் தான் வச்சுருக்கார் போகிறல்லடா. பாரு, நமக்கு தெரியாமல் போச்சு. என்ன ஜேகே ஒரே டேய் மூடுங்கடா வாய. அப்போ நான் வச்ச லெட்டரை நீ பார்த்துட்டேன் அப்படி தானே? சரி, இந்த சாப்பிடு. என்னது இது? உனக்கு தான் கேரட்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் இந்த சாப்பிடு. டேய் நான் கிளம்புறேன், நீங்கள் சாப்பிட்டு வாங்க. டேய் மச்சான் ஜேகே எங்கடா போகிற? இருறா நாங்களும் வரோம் அப்படின்னு இப்போ பின்னாடியே ஓடிடுறாங்க. இங்கே டேங் தான். ஏய் ஜேகே பன்னி, ஐ லவ் யூ, எப்போ ஓகே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த சைடில் ஜேகே தான் திரும்பி அவனுடைய மிடில் ஃபிங்கர் தான் காட்டிட்டு போகிறான். இங்கே தேங்கு சிரிச்சிட்ருக்கான். இப்போ அப்படியே ஈவினிங் தான் காட்டுறாங்க. அந்த ப்ளே பண்ணுற கோட்டில் தான் உட்காந்து எல்லாம் பேசிகிட்ருக்காங்க. க்ளீன்லாம் முடிச்சுட்டு சீனியரும் அவங்க உட்காந்து அவங்க கூட தான் பேசிகிட்ருக்காங்க. இப்போது டேங் தான் உள்ளே வரான். இப்போ வரும்போது தான் ஜேகேயோட ஹெட்டில் தான் ஒரு சீனியர் கை வச்சுட்ருக்காங்க. அதை பார்த்த உடனே டக்குன்னு டேங் கிட்டே போயிட்டு அந்த சீனியரோட கையை தான் தட்டி விட்டுட்டு, என்னடா பண்ணுற? ஏய் தேங் உணருடா, அவன் தலையில் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். உடனே தேங் தான் ஜேகேயோட கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறான் அந்த லாக்கர் ரூம்குள்ளே. ஏய் என்ன பண்ணுற? நீ என்னடா பண்ணுற? கையை விடு முதல்ல. கையை விடணுமா? அதெல்லாம் விட்டுறேன், முதல்ல பதில் சொல்லு. என்ன பதில் வேணும் உனக்கு? உங்ககிட்ட நான் அதான் சொன்னல. என்ன சொன்ன? நீ எதுவுமே சொல்லலை. போன எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கலையா? ஏன் பிடிக்கல? பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளோதான். அதான்டா ரீசன் சொல்லு, ஏன் பிடிக்கல? உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, அதுக்கு ரீசன் சொல்லு. இது என்ன கேள்வி? பிடிக்கிறதுக்கு ரீசன் அதே தான். உன்னை பிடிக்காததுக்கு ரீசன் இல்லை. உன்னை எனக்கு பிடிக்கல, பிடிக்கவும் பிடிக்காது, சரியா? இதுக்கப்புறம் இந்த மாதிரி பின்னாடி வருது, எல்லோரும் முன்னாடி இப்படி கையை பிடிச்சி எடுக்கிறது, இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்காத. அப்புறம் அவ்வளோதான் உனக்கு. ஏய் நிறுத்து, என்ன ரொம்ப தான் ஓர பேசுகிறேன்? நான் தான் சொல்கிறேன்ல உன்னை லவ் பண்ணுறேன்னு. என்னை லவ் பண்ணு ப்ளீஸ். என்ன லவ் பண்ணுவேன்? ஏய் உனக்கு காண்டேத்துற நீ, உண்மையாலுமே உன்னை எனக்கு பிடிக்கலடா. ஓ என் கண்ணை பார்த்து சொல்லு. என்ன கண்ணை பார்த்து சொல்லணுமா? பாரு பார்த்து சொல்லு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜேகேவும் கண்ணை பார்த்து பிடிக்கலன்னு சொல்ல போகிறான். பட் அவன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான், எதுவுமே சொல்லாமல். இப்போ தெரியுதா? அண்ணா என்ன தெரியுது? நூறு முதலாட்ட. ஏய் பனி நில, உன்னை அப்படி கூப்பிடாதுன்னு சொன்னேன். சரி சரி கூப்பிடலை, பட் எப்போ எனக்கு ஓகே சொல்லுவேன்? என்னன்னாலும் உனக்கு ஓகே சொல்ல மாட்டேன், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜேகே தான் அங்கேருந்து போயிடுறான். இப்படியே தான் ஒரு 2-3 days அப்படியே ஸ்கிப் ஆகுது. தேங் தான் எங்கே பார்த்தாலும் ஜேகேக்கு லவ் யூ சொல்கிறது, அவனை டீஸ் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். இப்போ 1 fine day தான் காட்டுறாங்க. ஒரு பர்சன் தான் ஜங்கு கூட ஓடி வந்து ஒரு பொக்கே தான் கையில் கொடுத்துட்டு, ஒரு சாக்லேட் தான் கையில் கொடுத்துட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. இப்போது வேகமாக தேங் கூட கிளாஸுக்கு தான் போகிறான். கிளாஸுக்கு போயிட்டு அங்கே நின்று தான் பொக்கேவை தேங் கிட்ட தான் தூக்கி போடுறான். ஏய் மொத்த உங்கள்கிட்ட எத்தனை டைம்டா சொல்கிறது உனக்கு பிடிக்கலன்னு? சும்மா விரிய தின்றது என்னடா இது? ஏய் ஜேகே என்னாச்சு? ஏன் இப்போ இப்படி கத்திட்டுருக்க? என்ன கத்தின்னு இருக்கணும்? என்ன சொல்கிறது? எத்தனை டைம் சொல்கிறவங்கள்ட்ட சும்மா இந்த மாதிரி பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி எதாவது என்ன பண்ணுன்னு தெரியாது. ஏய் ஒரு நிமிஷம் இருடா அமைதியா, நான் சொல்கிறது முளைக்கல. என்னடா சொல்ல போகிறேன்? என்ன சொல்ல போகிறேன்? தான் பிடிக்கலன்ற சும்மா பின்னாடியே வந்துட்டு எரிச்சல் மாட்டேன். ஜேகே ரொம்ப பேசுகிற. ஃபஸ்ட்டு இதான். என்னடா என்ன? இப்போ அப்படியே அந்த இடமே சைலண்ட் ஆகிடுது. இப்போ ஜேகேவும் அந்த இடத்த விட்டு போயிடுறான். டேங் தான் என்ன பண்ணுறதே தெரியல. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு வந்துட்டு சரி வீடு நான் பார்த்துக்கலாம் அப்படி. இப்போ அப்படியே ஈவினிங் தான் காட்டுறாங்க. அந்த ப்ளே பண்ணுற கோர்ட்டில் தான் எல்லாம் இருக்காங்க.
ஜேகே ஃப்ரெண்ட்ஸ் அப்போது சீனியர்ஸ் எல்லாமே விளையாண்டுட்ருக்காங்க. இப்போ அங்கே அந்த பர்சன் தான் வந்துட்டு மார்னிங் புக்கே கொடுத்த பர்சன் தான் வந்து மறுபடியும் ஒரு ரோஸ் தான் எடுத்துகிட்டு வந்து ஜேகேக்கில் கொடுக்குறான். ஷோ என்ன பண்ணுறது? எங்கடா அவன்? யார் இதை கொடுத்தால? அவன் எங்கே? இதை நான் தான் சீனியர் கொடுக்குறேன் உங்களுக்கு. என்ன நீ கொடுக்குறியா? இல்லை புரியல எனக்கு. ஐ லவ் யூ ஜேகே. என்ன லவ் யூவா? ஏய் யார் நீ? இங்கே என்ன பண்ணுற? ஹலோ சீனியர். என்ன யாரா நீ? இங்கே என்ன பண்ணுற? என்னது இது அப்படின்னு இப்போ டேங்க் அந்த ரோஸை பிடுங்க போகிறான். இப்போ ஜேகே டக்குன்னு எடுத்துகிட்டு நீ என்ன பண்ணுறீங்க? ஓ நான் என்ன பண்ணுறேன்னா தெரியுதா? காலையில் அந்த புக்கே கொடுத்தது நான் இல்லை, இதோ இவன் தான். ஆனால் என்கிட்ட வந்து அப்படி கத்திட்டு போகிறேன். சரி விடு. என்ன நீ எதுவும் கொடுக்கலையாண்ணா? கொடுத்தல அப்புறம் என்ன? நான் கொடுத்தேண்ணா, ஆனால் அதான் நான் கொடுக்கல. அதுக்கான திட்டு நான் எதுக்கு வாங்கணும்? என்ன பண்ண சொல்கிறப்ப அதுக்கு? ஒன்றும் பண்ண சொல்ல. நீ மேலே நகரு. ஏய் யார்ரா நீ? என்ன வேணும்? இல்லை சீனியர், நான் வந்து ஜேகேவே லவ். ஏய் வாய் முடு. அவன் எந்து கேட்டுச்சா? அவன் எந்து நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம். நான் இவனை லவ் பண்ணுறேன்னு இந்த காலேஜுக்கு தெரியும், உனக்கு தெரியாதா? இல்லை சீனியர், நீங்கள் லவ் பண்ணுறீங்க, ஆனால் ஜங்கு பொங்கலை அவனும் தான் லவ் பண்ணுறான். ஏய் இருங்க, என்ன பேசின்னு இருக்கீங்க 2 பேரும்? ஏய் ஜங்கு நீ அமைதியாரு. நீ அமைதியாடுறா. நான் எப்படா சொன்னேன் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு? ஏய் ஜங்குக்கு என்ன பேசுகிற? அமைதியாரு. அமைதியாக இருக்கணுமா? முதல்ல நூறுங்க 2 பேரும். என்ன ட்ராமா பண்ணின்னு இருக்கீங்களா 2 பேரும்? நின்று ஒழுங்காக ஓடிடுங்க. ஜேகே என்ன? சரி நான் இப்போ இங்கேருந்து கிளம்புறேன். நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேன். ஏய் நில்லு. என்ன அப்புறமா பேசுவேன்? இதுக்கப்புறம் என் பக்கமே நீ வரக்கூடாது. ஏய் தயா என்ன பண்ணிகிட்ருக்க? நகரு. ஏய் ஜேகே அமைதியாரு. எங்கே பார், இதுக்கப்புறம் நீ இவனை லவ் பண்ணுறேன் அது இதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உன்னை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். இப்போ இங்கே ஜேகே தான் தேங்க ஒரே ஸ்லாப் பண்ணிடுறான். ஏய் ஜேகே என்ன பண்ணுற? என்ன பண்ணுறேண்ணா? நீ என்னடா பண்ணுற? சும்மா கடுப்பேத்திட்ட. ஏய் நீ கிளம்பு, நான் உங்கள்கிட்ட அப்புறம் பேசுகிறேன். சரி ஜேகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போது ஜேகே தான் டேங்கோட கையை பிடிச்சி எடுத்துகிட்டு அந்த லாக்கர் ரூம் கிட்ட தான் போகிறான். போய் அங்கே தான் நிற்க வச்சுட்டு, ஏய் என்ன பிரச்சனை உனக்கு? சும்மா காண்டேத்தின. நான் தான் சொல்கிறேன்ல நான் அவனை லவ் பண்ணலன்னு. என்னடா அவனு உனக்கு? பேசு, இப்போ பேசு. என்ன வாய் மூணு அமைதியாக இருக்கிற? பேசுடா. இல்லை ஜேகே நான் எதுவும் பேசு. சும்மா கடுப்பித்திட்டு இப்போ என்ன சொல்ல வர? என்ன உனக்கு பிடிக்கல அவ்வளோதானே? அப்போ அவனை பிடிச்சிருக்கா உனக்கு? என்ன எவனை பிடிச்சிருக்கா? அதான் இப்போ வந்தானே ஒருத்தன், அவனை பிடிச்சிருக்கா? ஆமாம் அவனை பிடிச்சிருக்கு. என்ன பண்ணு அதுக்கு? மறுபடியும் சும்மா லவ் பண்ணுறேன் அது இதுன்னு சும்மா சுத்தினான்னு வச்சுக்கேன். என்ன பண்ணுன்னே தெரியாது. ஆமாண்டா அவனை தான் லவ் பண்ண போகிறேன். என்ன அப்போ காண்டிட்டு சும்மா திரும்ப வந்து கொச்சல் குத்துன்றதுன்னு வச்சுக்கேன். பார்த்துக்கோ. நேரா மகள. ஏய் மச்சான் ஜேகே என்னடா என்னாச்சு? ஒன்றுடா வா கிளம்பலாம். ஏய் மச்சான் என்னாச்சு சொல்கிறா மச்சான். என்னாச்சு? சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்டா. என்ன மச்சான்? ஆனால் உனக்கு அவனுக்கு பிடிக்கும் தானடா? யார் சொன்னா? நான் சொன்னா பிடிக்கும்ட்டு? இல்லைடா, ஆனால் நீ பண்ணுறத பார்த்தா அப்படி தான் தெரிஞ்சுது. அதான் மச்சான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னடா என்ன பண்ணுறது ஐடியா? அப்போது என்ன பேசுனீங்க? ஏதாவது பிரச்சனை இல்லைல்ல எதுவும்? ஏன்னா தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணால் சீனியர் ஜூனியருக்குள்ளே ஏதாவது சம்பவம் ஆகிடலாம். அதான் மச்சான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பேசுன்னு தான் வந்திருக்கேன்.
அப்புறம் பின்னாடி வரமாட்டான். அவனை லவ் பண்ண போகிறேன். யார்கிட்ட மச்சான்? இதை வந்தான் இன்னொருத்தன், அவனை தான். டேய் மச்சான் ஜேகே, லூசாடா நீ? ஒன்றை பிடிச்சி ஒருத்தன் தூங்கியிருந்தா நீ என்னடானா? ஆமாண்டா, எனக்கு பிடிக்கல. அவன் என்னை பிடிச்சி தொங்கிறது எனக்கு பிடிக்கல. சும்மா செட் ஆகாதுடா மச்சான் அவனுக்கு எனக்கும். அவன் வேறடா, நான் வேற. என்னடா வேற? என்ன வேற? ஆமாண்டா மச்சான், அவனுக்கு எனக்கு ஒன்றும் செட் ஆகாது. அவன் கூட இருந்தா அவன் நல்ல பையன்டா மச்சான். நிறைய கேள்விப்பட்டிருக்கேன்டா. என்கிட்டலாம் இருந்தா வேணாம் மச்சான், அவன் நமக்கு செட் ஆக மாட்டான். நான் சொன்னால் அவனுக்கு நான் செட் ஆக மாட்டேன். நல்ல பையன், அதான் வேண்டாம். சரி வாடா. மச்சான் ஜேகே, என்னடா ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கிளம்பு வா. ஒரு ஏழை விட்டுன்னு போவா. இருறான் வரேன், விட்டு போயிடாத. வண்டி வேற எத்தனை வரல, வந்து உட்காந்து தோலை போகலாம். ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஜாகியா.